நாம இன்னைக்கு பார்க்க போறது பிளாக் மிரர் சீரீஸ்ல இருக்கிற மெட்டல் ஹெட்ங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். படத்தோட ஓப்பனிங்ல வெறிச்சோடி இருக்கிற ஊரை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட இந்த உலகத்துல இருக்கிற மனித இனம்லாம் முக்காவாசி அழிஞ்சி ஒரு சில மனிதர்கள் மட்டும் மிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப பெல்லா, டோனி, கிளார்க்னு 3 பேர் அங்க இருக்கிற ஒரு பெரிய குடோனுக்கு வராங்க. அதுல கிளார்க் ஏதோ பயங்கர பயத்துல இருக்கான். எப்படி இருந்தாலும் அவன் சாக தான் போறான். இதை எடுத்துட்டு போனா மட்டும் அவன் பொழைக்க போறானா அப்படின்னு ஏதோ ஒரு பொருளை பத்தியும் ஒரு ஆளை பத்தியும் சொல்றான். அப்புறம் எதுக்கு நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உள்ள போகணும்னு கேக்குறான். ஆனா இவன் யாரை பத்தி பேசுறான்னு நமக்கு சொல்ல மாட்டாங்க. அவனை காப்பாத்துறோம்னு நம்ம எல்லாரும் என் தங்கச்சிக்கு சத்தியம் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம உள்ள நமக்கு தேவையானது கூட ஏதாவது கிடைக்கலாம்னு பெல்லா சொல்றாங்க. சரின்னு கார்ல இருந்து இறங்கினவங்க அங்க இருக்கிற ஒரு வேன்ல கல் எடுத்து அடிச்சு யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாங்க. அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால கிளார்க் அந்த வேன் எடுக்க சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள கிளம்புறாங்க. எங்க இருக்கிற வேனு காரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா அதுக்கான சில கோடு தேவைப்படும். அதை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ண முடியும். கிளார்க்கும் அவன் நோட் பண்ணி வச்சிருந்த ஒவ்வொரு பின்னா போடுறான். ஆனா அது எல்லாமே எரர்னு வருது. உள்ள வந்த பெல்லாவும் டோனியும் அவங்க நோட் பண்ணி வச்சிருக்கிற நம்பர் போட்ட பாக்ஸை தேடுறாங்க. அதை ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க அந்த பாக்ஸை பெல்லா கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மேல கடைசி ரேக்ல இருக்கு. ஏணி எடுத்து போட்டு டோனி அதை ஏறி எடுக்க அந்த பாக்ஸை தூக்கணும்னு பார்த்தா பின்னாடி ஒரு ரோபோ நாய் உட்கார்ந்துருக்கு. அது பால் மாதிரி உருண்டையா ஏதோ ஒண்ணு வெளியில விடுது. அதுல இருந்து நிறைய சின்ன சின்ன பிளேடு மாதிரி வந்த ஆயுதம் அவங்கள தாக்க டோனி ஏணியில இருந்து கீழே விழுந்துட்டாரு. அந்த ஆயுதம் பெல்லாவோட தொடையில ஒண்ணு இறங்கிடுது. ஆண்டனி அவங்களை அங்கிருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு இருக்க ரோபோ நாயும் கீழே வந்துடுது. டோனி அதை தாக்க முயற்சி பண்றாரு. ஆனா அது டோனியை பொட்டுன்னு போட்டு தள்ளிடுது. அதை பார்த்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்ச பெல்லா வெளில வந்து ரன்னிங்லே கிளார்க் கிட்ட டே எஸ்கேப் ஆயிடுறா அப்படின்னு பெல்லா அவங்க வந்த காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவன் இப்பதான் அந்த வேனையை ஸ்டார்ட் பண்றான். 2 பேரும் அங்க இருந்து கார் வேன் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக பின்னாடி போயிட்டு இருந்த கிளார்க்கோட வேன்ல ரோபோ நாய் பூந்துடுது. முடிச்சு விட்டீங்க போங்கன்னு கிளார்க் அலறிக்கிட்டே போயிட்டு இருக்க அவன் பயந்த மாதிரியே நாய் அவனை பொட்டுன்னு சுட்டு கொண்டுடுது. அது அந்த வேனை எடுத்துக்கிட்டே பெல்லாவை துரத்த சேசிங்ல வேன் காரை இடிச்சு கார் ஒரு பக்கமா புதருக்குள்ள இறங்கிடுது. புதரெல்லாம் தாண்டி கார் வெளில வந்தவன அங்க பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு. எப்படியோ பெல்லா பிரேக் அடிச்சதுல கார் எஜ்ஜில் வந்து தொங்கிட்டு இருக்கு. அப்ப வேன்ல இருந்து வெளில வந்த ரோபோ நாய் அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி காரை கண்டுபிடிச்சிருது. அது வேகமா ஓடி வந்து காரை உடைச்சு உள்ள வந்தோன பெல்லா அது மண்டையிலேயே போட்டு கார்ல இருந்து வெளில குதிச்சிடுறாங்க. ரோபோ நாய் காரோட சேர்ந்து மலையில இருந்து கீழே விழுந்துடுது. ஏப்பாடா நாயோட சோழி முடிஞ்சது அப்படின்னு அங்க இருந்து காட்டுக்குள்ள வந்த பெல்லா அவங்க தொடையில இருக்கிற சிப்பை கிழிச்சு வெளில எடுக்கிறாங்க. இது வெறும் கூர்மையான சின்ன ஆயுதம் மட்டும் இல்லங்க, இது ஒரு டிராக்கிங் சிப்பாவும் செயல்படும். கிழிச்சு அதை வெளில எடுத்தவங்க இனிமே வேற எதுவும் ட்ராக் பண்ணிடக்கூடாதுன்னு அதை ஒரு பாட்டில்ல போட்டு மூடி ஆத்துல தூக்கி போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் கீழே விழுந்த ரோபோ நாய்க்கு கை மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு. மத்தபடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் முழுக்க ஸ்கேன் பண்ணுது. தூரத்துல அவங்களோட லொகேஷன் காட்டுது. ரோபோ நாயும் வேக வேகமா அங்க ஓடி வந்து பார்க்க அங்க அவங்க தூக்கி போட்ட தண்ணி பாட்டில் கிடக்கு. அவங்க தூக்கி போட்டது ரொம்ப தூரம் போகாம கொஞ்ச தூரத்திலேயே பாறை கிட்ட ஒதுங்கி கிடக்கு. அப்ப அதே நேரம் நடந்து போயிட்டு இருந்த பெல்லா யாருக்கோ வாக்கி டாக்கில கால் பண்றாங்க. அந்த பக்கம் பேசுறது கிளியரா கேட்க மாட்டேங்குது. அதனால அந்த சைட்ல இருந்து யார் பேசுறானே தெரியாம அவங்க கிட்ட நாங்க இன்னும் வந்த வேலை முடியல, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல, இங்க இந்த ரோபோ நாய் வேற இருக்கு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கப்பே ரோபோ நாய் உங்களோட வாய்ஸை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுது. அதோட அங்க அவங்க நடந்த வழியெல்லாம் அவங்களோட ரத்தம் சொட்டி இருக்கிறத பாத்துடுது. இங்க பெல்லா வாக்கி டாக்கில கேட்டுட்டு இருக்கவங்க கிட்ட ஆலியா கிட்ட சாரி கேட்டதா சொல்லிடுங்க, ஜாக் வழியில இருப்பான், அதான் அவனுக்கு உதவி பண்றதுக்காக வந்தோம், ஆனா அதுக்குள்ள இங்க வேற மாதிரி ஆயிடுச்சு, அப்படி என்னால திரும்ப வர முடியலனா என் கணவர்கிட்ட நான் அவரை ரொம்ப லவ் பண்றதா சொல்லிடுங்க அப்படின்னு வாக்கி டாக்கில பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்க தூரத்துல இவங்களை தேடி அந்த ரோபோ நாய் விரட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அங்க இருந்து தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சவங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதுக்கு மேல அவங்களால ஓட முடியல. அதனால அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துடுறாங்க. பின்னாடியே அந்த மரத்துக்கிட்ட வந்த ரோபோ நாய் மரத்து மேல அவங்க உட்கார்ந்து இருக்கிறத ஸ்கேன் பண்ணிடுது. உடனே மரம் ஏறி அவங்களை கொல்ல பார்க்க நாய்க்கு ஒரு கை உடஞ்சிருக்கிறதால அந்த மரத்தை ஏற முடியல. இப்படியே சாயங்காலம் வரையும் போகி ஒரு கட்டத்துல இருட்டியே போயிடுது. அவ்வளவு நேரம் மரத்துக்கு கீழேயே காத்துக்கிட்டு இருந்த ரோபோ நாய் நம்ம எதுக்கு தேவையில்லாம மரம் ஏற ட்ரை பண்ணிக்கிட்டு அவங்களே இறங்குவாங்க, இறங்கினதுக்கு அப்புறம் போட்டு தெளிக்கலாம்னு அங்கேயே உட்காந்துடுது. என்ன இது சம்மணம் போட்டு இங்கேயே உட்காந்துருச்சு, இதை இப்படி உட்கார வைக்க கூடாதுன்னு நினைச்ச பெல்லா அவங்க வச்சிருந்த மிட்டாயெல்லாம் எடுத்து ஒண்ணு அது மேல போடுறாங்க. அதுவும் ஒவ்வொரு தடவை என்ன மேல ஏதோ விழுகுதுன்னு எஞ்சி உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே விடிய கால கிட்ட ஆயிடுது. ஒரு கட்டத்துல அதோட சார்ஜ் ஃபுல்லா குறைஞ்சிடுது. அதனால அது கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இதோட சார்ஜை குறைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பா ஒரு வழியா தூங்கிடுச்சுன்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆனவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வழியில ஒரு பெரிய வீட்டை பார்த்தவங்க அந்த வீட்டுக்கு வராங்க. வீடு ஏறி குதிச்சு உள்ள வந்தவங்க உள்ள அவங்களுக்கு தேவையான மருந்து கார் சாவி ஏதாவது கிடைக்குமான்னு தேட அங்க பார்த்தா ஒருத்தர் செத்து எலும்பு கூட ஆகி கிடக்காரு. அந்த பாடி கிட்ட வந்து பாக்குறப்ப ரோபோ நாய்க்கு பயந்து தற்கொலை பண்ணி இறந்திருப்பார் போல. துப்பாக்கி அவரை பார்த்து கையிலேயே இருக்கு. அப்படியே அந்த பாடியை செக் பண்ணி பாக்குறப்ப அதுல கார் சாவியும் கிடைக்குது. இதுக்கடையில பொழுது விடிஞ்சிடுது. சூரியன் வெளில வந்துடுது. ரோபோ நாய்க்கு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடுது. மேல சோலார் சார்ஜிங் இருக்கும் போல. சூரிய ஒளி பட்டோனே ரோபோ நாய்க்கு சார்ஜ் ஏறி அது ஃபுல் ஆயிடுது. அதே நேரம் இங்க பெல்லா பாத்ரூம்க்கு வந்து அங்க இருக்கிற மருந்து எடுத்து அவங்க காயத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நாய் அவங்களோட ரத்தத்தை ட்ராக் பண்ணி அந்த வீட்டுக்கே வந்துடுது. அது அந்த வீட்டை திறந்து அந்த வீட்டுக்குள்ள வந்துடுது. அதுக்கு கைதான் ஆயுதம், அதுலயே தான் துப்பாக்கி இருக்கும். ஆனா இப்ப அதோட ஒரு கை உடஞ்சிருக்கிறதால கிச்சன்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துக்குது. என்ன கீழே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பெல்லா வந்து எட்டி பார்க்க ரோபோ நாய் அவங்கள தேடி மேல வந்துகிட்டு இருக்கு. உடனே பெல்லா ஓடி போய் துப்பாக்கியோட ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்க ரோபோ நாய் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வருது. டக்குன்னு பெல்லா அங்க இருந்த பெயிண்ட் எடுத்து அது மூஞ்சிலேயே ஊத்திடுறாங்க. அதுக்கு கண்ணு தெரியாம இப்ப வியூ பிளாக் ஆயிடுது. அதனால சத்தம் கேட்கிற இடமெல்லாம் போய் முட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கேப்ல கீழே ஓடி வந்த பெல்லா காரை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்க அதுக்குள்ள ரோபோ நாய் வேக வேகமா கீழே ஓடி வந்துருது. அப்ப
அதோட சைடுல மறைஞ்சிருந்த பெல்லா அதோட மண்டையை சுட்டு சுக்குநூறா தெறிக்க விட்டுடுறாங்க. அது அப்படியே பிளாட் ஆயிடுது. அப்பாடா கதை முடிஞ்சதுன்னு நிம்மதியானா அதுகிட்ட இருந்து ஒரு பால் வெளில வருது. அதுல இருந்து வெளில வந்த கூர்மையான பொடி சைஸ் ஆயுதம் அவங்கள கண்ணா பின்னான்னு தாக்கிடுது. இப்ப அவங்களோட உடம்பு முழுக்க அங்கங்க கூர்மையான ஆயுதம் குத்தி இருக்கு. அதாவது டிராக்கர்ஸ் இருக்கு. அதுலயும் குறிப்பா தொண்டை கிட்ட வேற ஒண்ணு இருக்கு. அதை இதுக்கு முன்னாடி தொடையை கிழிச்சு எடுத்த மாதிரி எடுக்க முடியாது. அதனால வாக்கி டாக்கி எடுத்தவங்க திரும்ப இதுக்கு முன்னாடி பேசினவங்களுக்கு கூப்பிடுறாங்க. என்னால திரும்ப வர முடியாது, ஆலியா கிட்ட சாரி சொன்னதா சொல்லிடுங்க. எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா ஜாக்குக்கு தேவையானதை எடுத்துட்டு வர முடியல அப்படின்னு சோகமா பேசிட்டு வாக்கி டாக்கியை கீழே வைக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா கத்தி எடுத்து கழுத்தை எடுத்துக்கிட்டு தற்கொலை பண்ணிடுறாங்க. அதான் அந்த ரோபோ நாய் காலி ஆயிட்டே. அப்புறம் எதுக்காக இவங்க இப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தா இவங்க இருக்கிற வீட்டை நோக்கி நிறைய ரோபோ நாய்ங்க ஓடி வருதுங்க. எப்படியும் அந்த டிராக்கரை வச்சு நாய்ங்க வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதான் அதுங்க கிட்ட சாகிறதுக்கு நம்மளே செத்து இல்லாமன்னு தற்கொலை பண்ணிருக்காங்க. ஒரு சில ரோபோ நாய்ங்க இந்த வீட்டுக்கு ஓடி வருதுங்க. அப்புறம் சில ரோபோ நாய்ங்க இவங்க கார் விழுந்து கிடந்த இடத்துக்கு வருதுங்க. அதோட டோனி இறந்து கிடக்க குடோனுக்குன்னு எல்லா இடத்துக்கும் வருதுங்க. இந்த ரோபோ நாய்ங்க தான் இந்த உலகத்தையே ஆளுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் இவங்க 3 பேரும் அப்படி என்னதான் எடுக்கிறதுக்காக இங்க வந்தாங்கன்னு காட்டுறாங்க. இவங்க ஜாக்குன்னு சொன்ன அந்த பையனுக்கு ஏதாவது மருந்தோ வேற லெவல்ல இருக்கிற பொருளோ எடுக்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படின்னு அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னவா இருக்கும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா இவங்க அந்த பாக்ஸ்ல இருக்கிற கரடி பொம்மையை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆட பாவீங்களா, ஒரு கரடி பொம்மைக்கா இவ்வளவு போராட்டம்? ஏன்னா அந்த ரோபோ நாய்ங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. அவங்கள மீறி மனுஷங்க இங்க வாழ முடியாது. 3 பேரும் உடம்பு சரியில்லாம சாகர ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு குட்டி பையனுக்காக தான் இந்த பொம்மையை எடுத்துட்டு போக நினைச்சிருக்காங்க. அந்த கிளார்க் அப்பவே அதுக்காக தான் நம்ம இதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமான்னு கேட்டது. கடைசி ஷாட் அந்த பாக்ஸ் ஃபுல்லா இருக்கிற கரடி பொம்மைகளை காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.